بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. مالك يوم الدين. إياك نعبد إياك نعبد وإياك نستعين. وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط الذين صراط الذين أنعمت أنعمت عليهم عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. أعوذ بكلمات الله التامة من شر ما خلق. ربي هب لي حكما وألهمني بالصالحين. அந்த கவிதையை யார் சொல்ல போறீங்க? நீங்க ரெண்டு பேரும் டேக் செய்யுங்க. சரியா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சத்தம் முடிக்கிறோம். படித்தவன் எழுதிய வரலாறு. தோல்வியை கண்டு துவளாமல் துணிவாய் நிற்க முயற்சியது. ஆள் கடல் முத்தானாலும் அள்ளி வல்லம் துணிவோடு. இன்றைய நாளை என்னால் முடியும் எனும் எண்ணத்தால் ஆரம்பிப்போம். இன்றைய நாளை என்னால் முடியும் எனும் எண்ணத்தால் ஆரம்பிப்போம். ஒழுக்கம் எனும் நட்பண்பால் எமது வாழ்வை ஒளியாக்குவோம். அறிவு எனும் ஆயுதத்தால் எமது எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவோம். ஒளிமயமாக்குவோம்.
செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் எனும் வார்த்தையால் அஸ்ஸலாமு அலைக்கும் எனும் வார்த்தையால் எமது பேச்சுக்களை தொடங்குவோம். எமது பேச்சுக்களை தொடங்குவோம். பொறுமை எனும் ஆற்றலால் பொறுமை எனும் ஆற்றலால் நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். இலக்கை நோக்கி பயணிப்போம். பொறுமை எனும் ஆற்றலால் பொறுமை எனும் ஆற்றலால் நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். நம்பிக்கை எனும் சக்தியால் நம்பிக்கை எனும் சக்தியால் எமது செயல்களை தொடங்குவோம். எமது செயல்களை தொடங்குவோம். கருணை எனும் மொழியால் கருணை எனும் மொழியால் சிறியோர்களுக்கு அன்பு காட்டுவோம். சிறியோர்களுக்கு அன்பு காட்டுவோம். பணிவு எனும் மொழியால் பணிவு எனும் மொழியால் பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். முயற்சி எனும் சக்தியால் முயற்சி எனும் சக்தியால் எமது எதிர்காலத்தை மாற்றி அமைப்போம். எமது எதிர்காலத்தை மாற்றி அமைப்போம். ஒற்றுமை எனும் பலத்தால் ஒற்றுமை எனும் பலத்தால் எமது சமூகத்தை கட்டியெழுப்புவோம். எமது சமூகத்தை கட்டியெழுப்புவோம். இன்றைய நாளை என்னால் முடியும் எனும் எண்ணத்தால் ஆரம்பிப்போம். இன்றைய நாளை என்னால் முடியும் எனும் எண்ணத்தால் ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கலுங்க. இன்றைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது நம்ம அங்கே நிகழ்ச்சிகள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். நம்மளும் அதே போல் வரணும். அத்தோட நம்மளோட ஆக்டிவிட்டி நடக்கும். சரிதானே? இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். சக்கரியா ஆலிம் பரம்பரையின் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாபெரும் ஒன்றுகூட நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டவனாக எமது கலை நிகழ்ச்சியின் பக்கம் நாம் விரைவோம். Masya Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah. Ya ikhwani wa akhawati a'izza'i, urahhibu bikum jami'an bi tahiyyatil Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Uridu al-yawm an uhad lakum an baladi Habib Sri Lanka.
جميلة يقع في محيط الهند يطلق عليها أهيانا ربوة محيط الهند تمتلئ سواحل طبيعية جميلة يسر كثير من السياح ليالي سيرة القرآن يا إخواني وأخواتي الكرام هذا بنا حديث فأقوى إلى فاستمر யாரும் கிளம்ப போறாத அப்படியே இருக்கணுங்க. அரபி வழியிலான பேச்சை வழங்கி சென்று எம்எல் ஹுபாப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இந்த சிங்கள பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது எம்ஏ ரிஸ்லான். எம்மோட பேர் இஸ்மியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாத்துரே அப்பியாங் மாத்துரே இதுல மைக்க பக்கத்துல லஸ்தன லைத்தமா பஸ் இவா யம்மிய நுரா இவா பஸ் இவா யம் 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 மாத்துரே அப்பியாங் மாத்துரே யம் 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 மாத்துரே. சலாம். மாஷா அல்லாஹ். அழகிய முறையில் சிங்கள பாடலை வழங்கி சென்ற சகோதரர் எம் ஏ ரிஸ்லான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் அடுத்ததாக அழைப்பது சுவர்க்கத்தை பற்றிய கடிதம் வாசிப்பு. அதனை நடத்துவதற்கு அதனை செய்வதற்காக நாங்கள் அழைப்பது எம்எல் அஸ்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்புள்ள அம்மாவுக்கு அன்பு மகள் எழுதும் கடிதம். உனது பாசமகளின் இதயம் நிறைந்த நன்றிகள் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டால் எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள் அம்மா. நான் இன்று இரவு ஒரு கனவு கண்டேன் அம்மா. அதில் நான் சொர்க்கத்து பூஞ்சோலையில் ஆனந்தமாக இருப்பதாகவும் நீனும் உன் தாயையும் அழைத்து கொண்டு வருவதாகவும் கண்டேன் அம்மா. நான் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த சொர்க்கத்திற்கு வர என்ன காரணம் என்று யோசித்தேன் அம்மா. அப்போதுதான் நீ எனக்கு கற்றுத்தந்த நல்ல பண்புகள் ஞாபகம் வந்தது. எந்த நேரத்திலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாய். உன் அந்த அறிவுரையே என்னை சொர்க்கத்தின் வாசலில் நிறுத்தியது. என் அன்பு அம்மா, பொய் சொல்லாதே என்று நீ எச்சரித்த போது கண்டித்த போது அந்த நேரம் எனக்கு கொடூரமாகத்தான் இருந்தது அம்மா. என்றாலும் அதனை நான் எனது வாழ்க்கையில் கடைபிடித்தேன் அம்மா. அந்த வார்த்தைகளால் தான் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது பெருமிதம் அடைகிறேன் அம்மா. தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது என்று நீ கூறினாய். நானும் பலமுறை ஒழித்து தொழுகையை விட்ட போது கடுமையாக கண்டித்தாய், அடிக்கவும் செய்தாய் அம்மா. உனது அந்த அடியும் கண்டிப்பு தான் என்னை சொர்க்கத்தை அடைய உதவியது. நான் அந்த நேரத்தில் அழுது கொண்டு உனக்கு உள்ளத்தால் ஏசினேன் அம்மா. அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடு அம்மா. குர்ஆனை ஓதி அதன்படி நடக்க வேண்டும் என்று நீ புகட்டினாய். நீ சொல்லும் போது புரியவில்லை அம்மா. ஆனால் அதன் நன்மையிலே எவ்வளவு இன்பங்களை தந்து இருக்கிறது அம்மா. நீ ஓதி தந்த அந்த குர்ஆனை என்னை சொர்க்கத்தின் நிழலில் நிம்மதியுடன் வாழ வழிவகுத்தது அம்மா. பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று நீ எப்போது நினைவூட்டினாய். நான் அதன்படி நடந்தேன் அம்மா. உன் வழிகாட்டுதலாக நான் சொர்க்கத்தில் வாழ்கிறேன் அம்மா. பெரியவர்களை மரியாதை செய்ய வேண்டும் என்று நீ சொல்லித் தந்தாய் தாயே. பணிவோடு பேசும் தன்மை என்னில் வரவில்லை என்று நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய் என் அன்பு தாயே. இப்போது அந்த பண்பை என்னை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றது அம்மா. சிறியவர்களை அன்புடன் நடத்த வேண்டும் என்று நீ கற்றுத்தந்தாய். உன் அந்த கருணை வார்த்தையால் தான் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். விருந்தினரை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்று நீ சொல்லித் தந்தாய். அன்னிலிருந்து வீட்டிற்கு வந்த எந்த விருந்தாளியையும் மரியாதையோடு வரவேற்றேன் அம்மா. அவர்களின் துவா மற்றும் உன் அந்த வழிகாட்டலால் தான் நான் சொர்க்கத்தை அடைந்தேன். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ புகட்டிய முத்தான சொற்கள். என்னிடம் பணம் இல்லையே என்று நான் யோசித்தேன் அம்மா. நீ அப்போது அதிகமாக ஏழைகள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று உமது உயிரும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றாய் அம்மா. நான் அன்றிலிருந்து ஏழைகளின் கஷ்டங்களில் பங்கு கொள்வது எனக்கு மிகவும் பிடித்த விடயமாகிவிட்டது அம்மா. அந்த அன்பு அறிவுரை என்னை சொர்க்கத்தை தந்தது அம்மா.
தூய்மையை காக்க வேண்டும் என்று நீ சொன்னாய். என் அன்பு தாயே, அந்த வழியாக நான் சொர்க்கத்தில் நிம்மதியுடன் நிற்கின்றேன் அம்மா. பொறுமை காக்க வேண்டும் என்று நீ கற்றுத்தந்தாய். ஆனால் பல நேரமும் பொய் பேசும்போது, தீய வார்த்தைகள் பேசும்போது பொறுமை இல்லாமலே எனக்கு அடியாய் அடித்தாய் அம்மா. தீய விடயங்கள் எமக்கு முன்னால் நடக்கும் போது அமைதியாக இருக்காமல் அதனை உடனே தடுக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தாய் அம்மா. உன் அந்த ஞானமே என்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றது அம்மா. கோபத்தை அடக்க வேண்டும் என்று நீ எச்சரித்தாய். நானும் உனது செல் கேட்காத போது நீ அதிகமாக என்னோடு கோபப்பட்டாய், தண்டித்தாய் அம்மா. நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீ என்னை தண்டித்தாய் என்று நான் அப்போது உணர்ந்து கொள்ளவில்லை அம்மா. உன் அந்த வழிகாட்டுதல் தான் நான் சொர்க்கத்தில் இருக்க வழிவகுத்தது அம்மா. பிறருக்கு நன்றி சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் என்று நீ கற்றுத்தந்தாய். என் அன்பு தாயே, அந்த நல்ல பண்பை என்னை சொர்க்கத்தில் சேர்த்தது அம்மா. அயலார்களுடன் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ கற்றுத்தந்தாய் அம்மா. உன் அந்த அறிவுரையை சொர்க்கத்தின் வாசலை எனக்கு திறந்தது. நேரத்தை வீணடிக்க கூடாது என்று நீ சொன்னாய். உன் அந்த வார்த்தைகளால் தான் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் அம்மா. அறிவை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீ வழிகாட்டினாய். என் அன்பு தாயே, அந்த பாடம் தான் என்னை சொர்க்கத்தில் உயர்த்தியது அம்மா. எக்காரணம் கொண்டும் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று நீ எச்சரித்தாய் தாயே. அந்த அறிவுரை என்னை சொர்க்கத்தை தந்தது. சிரித்த முகத்துடன் இனிமையாக பேச வேண்டும் என்று நீ கற்றுத்தந்தாய் அம்மா. உன் அந்த அன்பு வார்த்தையால் தான் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் அம்மா. நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீ சொன்னாய். நீ சொல்லும்போது எனக்கு உண்மையில் கோபமாகத்தான் இருந்தது அம்மா. தீய நண்பர்களுடன் சேர்ந்திருந்தால் நான் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது போயிருக்கும் அம்மா. உன் அந்த வழியினால் தான் நான் சொர்க்கத்திற்கு வந்தேன் அம்மா. அல்லாஹ்வை எப்போதும் எந்த சந்தர்ப்பங்களில் நினைத்து வாழ வேண்டும் என்று நீ புகட்டினாய் அம்மா. உன் அந்த அறிவுரை என்னை சொர்க்கத்தின் உன்னத இடத்தில் நிறுத்தியது. என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. நீ என்னை சொர்க்கத்திற்கு செல்ல வைக்க எவ்வளவோ என்னால் கஷ்டப்பட்டு இருக்கிறாய். சில நேரமும் நான் வழி தவறி தீயவளாக மாறியிருந்தால் நரகத்தில் அல்லவா இருந்திருக்கக்கூடும். உன்னுடைய அந்த அயராத முயற்சினால் தான் நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன் அம்மா. மீண்டும் என்னை மன்னித்து விடு. எனக்காக துவா செய்து கொள் அம்மா. நான் நிஜமாகவே சொர்க்கம் செல்ல வேண்டும் அம்மா. ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதில் இருக்கும்போது ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா எனும் துவாவை நீ அதிகமாக ஓதும்போது கேட்டு இருக்கின்றேன் அம்மா. அதனால் தான் எனக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கின்றது அம்மா. மேலே நீ கூறிய ஒவ்வொரு விடயத்தினாலும் நான் சொர்க்கம் செல்ல காரணமாக இருந்தது என்பதை கூறி மீண்டும் உனக்கு நன்றி கூறி விரை பெறுகிறேன் அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தை பற்றியும் ஒரு தாய் தன்னுடைய பெண் பிள்ளையை எவ்வாறு வளர்த்தால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அழகிய கடிதத்தை வாசி சென்ற எம்எல் அஸ்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் ஃபாரிக், என் அம்மாவோட பெயர் அஸ்மா, என் மாப்பிள்ளை பெயர் கபீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அத்தகைய ஒரு சதுருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதியாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வல்லவனின் வான்மறையை மீறுகின்றோமே, அந்த நாயனவன் தன்னை மறந்து பேசுகின்றோமே. அல்ஹம்துலில்லாஹ். முகமது யூனுஸ். எனது அப்பாவின் பெயர் முனவ்வர், எனது அம்மாவின் பெயர் நக்ஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு தந்தைக்கு நரக வேதனையின் துயரத்தை அனுபவித்துக் கொண்டு என் அன்பு மகன் எழுதும் கடிதம். அப்பா, இந்த கடிதம் உன்னுடைய காரில் நெட்டினால் கவனமாக விளங்கிக் கொள்ளப்பா. இதற்கு பின்னாலும் இது போன்ற தவறை செய்யாதே அப்பா. என்னால் வேதனைகளை தாங்க முடியாது அப்பா. நான் இன்றிரவு கண்ட கனவு என்னை நடுங்கச் செய்தது அப்பா. அதில் நான் நரகத்தில் எரியும் நெருப்பில் தள்ளப்பட்டு சுவையற்ற உடம்பும் சின்ன பின்னமாக வேதனை செய்யப்படுகின்றது அப்பா. ஆனாலும் தாங்க முடியாத வேதனையுடனும் அழுகையோடு தன்னந்தனியாக கத்திக் கொண்டிருந்தேன். யாருமே எனக்கு உதவி செய்ய வரவே இல்லை அப்பா. என்னை பாசமாக வளர்த்து ஆளாக்கிய நீங்களாவது என்னை பாதுகாக்க வருவீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே உங்களை காணவில்லையே.
என் அன்பு தந்தையே, அந்த நரகத்தின் சுடரில் எரியும் போது உன் முகமே என் கண் முன்னால் தோன்றியது. நான் ஏன் நரகத்திற்கு வந்தேன், ஏன் இவ்வளவு துயரத்தில் தவிக்கின்றேன் என்று யோசித்தேன் எனது அன்பு அப்பாவே. அப்போது நான் புரிந்தது, என்னை நீ வளர்க்கும் போது அவன் தானாக திருந்துவான், போக போக எல்லாம் சரியாகிடும் என்று கூறிய எனது தவறுகளை திருத்தாமல் நன்மையின் பக்கம் மேவாமல் என்னுடைய மூப்புக்கு என்னை உலக இன்பங்களை அனுபவிக்க விட்டிய அப்பா. அந்த நேரத்தில் என்னை அடித்தாவது திருத்தி இருக்க கூடாதா அப்பா? கொஞ்சமாவது என்னை திருத்த வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு இல்லையா அப்பா? நீ செய்த மகாபெரும் தவறினால் எனது வாழ்க்கை நரகத்தில் விழுந்து விட்டது அப்பா. தொழுகையை நீ தொழவும் இல்லை, என்னை தொலை ஏவவும் இல்லை. என் அன்பு அப்பாவே, வாங்க சொல்லும் போது நீ என்னை தொழுவிட்டு வா என்று சொல்லுவாய், நீ வர மாட்டாய். அதனால் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நண்பர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன் அப்பா. அந்த நேரத்தில் என்னையும் இழுத்து கொண்டு பள்ளிக்கு சென்றிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்பா. பின்னால் பார்ப்போம் என்று தள்ளி வைத்தாய். நான் படுகின்ற துன்பம் போல் எனது உறவுகளும் பட வேண்டாம் அப்பா. அவர்களையாவது முறையாக அடித்தாவது தொலைவை அப்பா. நீனும் தொழுது கொள்ளப்பா. அதனால் நான் தொழுகையை இழந்தேன். இன்று அந்த தொழுகை இல்லாமே நான் நரகத்தின் சங்கிலிகளில் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்பா. நான் பொய் சொல்லுகின்ற போது நீ என்னை தடுக்கவில்லை அப்பா. நான் பொய் சொன்ன போது நீ சிரித்தாய். சரி, இது ஒரு சாமர்த்தியம் என்று கூறினாய். இப்போது அந்த பொய்களின் கருப்பு மேகம் என்னை நரகத்தின் தீயில் மூழ்க செய்கிறது அப்பா. என்னால் தாங்க முடியாது அப்பா. வேதனை கொடூரமாக இருக்கிறது அப்பா. குர்ஆன் எனக்கு கற்றுத்தரவில்லை அப்பா. அம்மா கற்றுக் கொடுத்தாலும் நீ ஊக்கப்படுத்தவில்லை அப்பா. அடிக்கவும் இல்லை அப்பா. அதனால் ஏற்பட்ட துர்பாக்கியமே தாங்க முடியாது அப்பா. எனது மற்ற உறவுகளுக்கும் குர்ஆனை கற்றுக்கொடு அப்பா. நீனும் கற்றுக்கொள் அப்பா. நீயும் குர்ஆன் ஓதாமல் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்காமல் வேறு வீணான விஷயங்களில் எங்களை வாழ செய்தாயே அப்பா. இன்று அந்த குர்ஆன் வழிகாட்டுதலின்றி நான் இருளின் அகலியில் விழுந்திருக்கிறேன். எனக்காக துஆ செய்யுங்கள் அப்பா. இதற்கு பிறகு எனது தங்கைகளுக்கு தம்பிமார்களுக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொடுங்கள் அப்பா. வெறுமனே விட்டு விடாதீர்கள் அப்பா. எனது உறவுகளும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்பா. நீயும் தாங்கிக் கொள்ள மாட்டாய் அப்பா. இன்றிலிருந்து குர்ஆனை கற்று எனது உறவுகளுக்கும் கற்றுக் கொடு அப்பா. பிறரை வஞ்சிக்க கற்றுக் கொடுத்த அப்பாவை என்னை கொஞ்சம் திருத்தி இருக்க கூடாதா? சில நேரங்களில் நீயே சிறிது சாமர்த்தியம் பண்ணு என்று சொல்லி அநியாயத்தை அனுமதித்தாய். அந்த சிறிய அநியாயங்களை என்னை நரகத்தின் கதவுக்கு அழைத்து சென்றன அப்பா. கோபத்தை அடக்காமல் உலகத்தில் சண்டித்தனம் காட்டிய போது என்னை கட்டுப்படுத்தி நல்ல பண்பாடுகளை சொல்லி இருக்க கூடாதா? நான் கோபப்பட்ட போது எனக்கு அழகிய வார்த்தைகளை சொல்லி வழிகாட்டி இருக்க கூடாதா? நீயே எனக்கு ஆண் குழந்தைக்கு கோபம் வர வேண்டும் என்று பெருமைப்பட்டாய். இப்போது அந்த கோபமே என்னை எரிய செய்கிறது அப்பா. என்னால் அதன் வேதனை தாங்க முடியாது அப்பா. அப்பா, இப்போது நான் நரகத்தில் இருந்து கத்துகிறேன். நீ செய்த தவறுகளால் நான் இன்றைய இரவு கண்ட கனவில் நரகத்தில் உலர்ந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தந்தையே, இன்னும் நேரம் உள்ளது. நீ உன் தவறுகளை விட்டுவிட்டு உன்னை சீர் செய்து கொள்ள உன் தொழுகையை நிறைவேற்றி எனது உறவுகளுக்கும் அளித்தாவது தொழுகையை தொலைவை. இங்கு வேதனை தாங்க முடியாது அப்பா. உண்மையை பேசு. குர்ஆனை ஓது. எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சரியான பாதையை காட்டிவை அப்பா. இன்னும் காலம் இருக்கிறது. வளர்ந்த பிறகு சரியாகிடுவான். போக போக எல்லாம் சரியாகிடும் என்று நல்ல பண்பாடுகளை சொல்ல காலத்தை பிற்படுத்தாதே அப்பா. நான் கனவில் எறியும் போது உன் கண்ணீர் எனது தீயை அணைக்க வேண்டும் என்று துடித்தேன் அப்பா. அப்போது உன்னையும் காணவில்லை, என் தாயையும் காணவில்லை, எனது உறவுகளையும் காணவில்லை அப்பா. நீ என்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற எப்போது உன் வாழ்க்கையை தீர்த்துக்கொள். எனது சகோதரிகளுக்கும் நல்ல பண்பாடுகளை கற்றுக்கொடு அப்பா. அவர்களை தொலைவை, ஓதவை, உண்மை பேசவை, ஒரு காலமும் தீய நண்பர்களோடு எனது உறவுகளை சேர்ந்து வாழ நடக்க அனுமதித்து விடாதே அப்பா. இப்போது ஒரு நண்பர்களும் எனக்கு கை கொடுக்க வரவில்லை அப்பா. என் மனம் துடிக்கும் சத்தத்தில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உன்னை குற்றம் சொல்வதற்காக அல்ல, ஆனால் உனது அன்பான மகனாக உன்னை நரகத்திலிருந்து விளக்க வேண்டி எழுதுகிறேன். எனது சகோதர சகோதரிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதுகிறேன் அப்பா. எனக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்து கொள்ளப்பா. உனக்காகவும் துஆ செய்து கொள்ளப்பா.
ஒரு காலமும் அல்லாஹ்வை தொழுவதை விட்டு உன்னுடைய பிள்ளைகளோ செல்வங்களோ இன்பங்களோ ஆதாயங்களோ தடுத்து விடக்கூடாது அப்பா. இல்லையெனில் நானும் நீயும் எனது உறவுகளும் நரகத்தின் அடியில் ஒன்றாக அழுக நேரிடும் அப்பா. உன் தீரத்தில் எரியும் மகள் உன்னிடம் மன்னிப்பும் வழிகாட்டுதலும் கேட்டு எழுதுகிறேன் அப்பா. நான் திரும்பவும் உலகத்திற்கு வந்தால் நீ ஒருபோதும் இல்லை என்னுடைய போக்கில் விட்டு விடாதே அப்பா. நான் தவறு செய்தால் என்னை திருத்த தயாராதே அப்பா. நீ தவறு நடித்தாவது என்னை திருத்தி விடு அப்பா. நான் கோபப்படுவேன், உள்ளம் புண்படும் என்ற எண்ணத்தால் என்னுடைய தவறை கவனிக்காமல் விட்டு விடாதே அப்பா. உன்னுடைய அந்த அளப்பெரிய வாசத்தான் என்னை இங்கு நரகத்திலே தாங்க முடியாத வேதனையில் தூங்கவும் முடியாமல் உண்ணவும் முடியாமல் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கவும் முடியாமல் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பா. அன்பாய் பாசமாய் பணிவாய் இதை விட வேறு ஏதாவது சொல்லிருந்தால் அதை கூறி என்னுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. ஒரு காலமும் மனம் போன போக்கில் வாழாதே அப்பா. எனது உறவுகளையும் ஒவ்வாறு வாழ வைக்காதே அப்பா. தொழுவையை கடைபிடித்துக் கொள்ள எனது உறவுகளுக்கும் கற்றுக்கொடு அப்பா. படி உனது வாழ்க்கையை அமைத்துக்கொள். எனது உறவுகளுக்கும் குரானுடைய ஒளியை காட்டு அப்பா. ஒரு காலமும் அநியாயத்திற்கு துணை போகாதே அப்பா. இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வோடு பார்த்து கொண்டிருக்காதே அப்பா. இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ். எனது உறவுகளுக்கும் சேர்ந்து வாழ கற்றுக்கொடு அப்பா. எனது அன்புள்ள அப்பா, அன்பு அப்பா, நான் எழுதிய வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தை கவலையாக வைக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளப்பா. இவ்வண்ணம் நரகத்தில் துடியாய் திருத்திக் கொண்டிருக்கும் உன் அன்பு மகன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். பாருங்களா, நாங்கள் அழைப்பது ஹதீஸினை வழங்குவதற்கு என்னை ஹனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னை ஹனா வாங்க. பெரியார்கள் மயக்க பிடிச்சிட்டாங்க. பெரியார்கள் மயக்க பிடிச்சிட்டு அவங்க செய்வாங்க. சரியா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தலபுல் இல்மி ஃபதீலத்து அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடிப் பெறுவது முஸ்லிமான அனைவருக்கும் கடமையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரம் தபரானி. மாஷா அல்லாஹ். அழகிய முறையில் கல்வியின் சிறப்பு பற்றி ஹதீஸினை வழங்கி சென்ற என்னை ஹனா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். My father name is Nohman. My mother name is Sajida Parveen. மோமீனுக்கும் காஃபிர்களுக்கும் வேறுபாடு தொழுகையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா சனா. Waalaikumsalam. மாஷா அல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஆதிர். என் வாப்பாவின் பெயர் சியாத். என் அம்மாவின் பெயர் நைமா. அத்தவர சத்துல் ஈமான், சுத்த ஈமானின் பாதியாகும். ஐ ஜன்னத்து தௌதா அமில் உம்மஹாத்.
சுவனம் தாயின் பாதத்தின் கீழ் உள்ளது. والهكني بالصالحين ربي سيدني பாரினின் நேர்மை பலவினை அகற்றி பலன்களை நமக்களிப்பார். தூய உள்ளமும் சுகமான ஆனந்த கல்வியை அனைத்தும் எமக்கு அல்வாய் அருள்வாய் அருள் புரி ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.